வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டம். உடனடியாக வேலை வழங்கும்படி வலியுறுத்தல். முதலியார்பேட்டையில் குடியிருப்பில் சாராய கடை. மது பாட்டில்களை உடைத்தெறிந்த பொதுமக்கள். புதுவை கடலூர் சாலையில் மறியல் போராட்டம். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. தமிழகம் மற்றும் புதுவையில் 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்ற அறிவிப்பால் மக்கள் அச்சம். இனி விரிவான செய்திகள். புதுவை அரசின் பல்வேறு துறைகளில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. புதுவையில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றிய சுமார் 4000 தினக்கூலி ஊழியர்கள் ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் கூட்டு போராட்ட குழுவினர் வியாழக்கிழமை அன்று தலைவர் சரவணன் தலைமையில் தலைமை செயலர் சத்தியவதியை சந்தித்து முறையிட்ட போது சாதகமான பதில் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சட்டசபைக்குள் நுழைய முயன்றனர். ஆனால் அங்கு பணியில் இருந்த காவலர்கள் வாயிற்கதவுகளை பூட்டியதால் சாலையில் நின்றபடி தங்களுக்கு பணி வழங்கும்படி கோஷமிட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து அங்கு விரைந்து சென்ற எஸ்பி சிவதாசன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அம்பேத்கர் சிலை அருகில் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை முதலியார்பேட்டை பகுதியில் குடியிருப்பு பகுதியில் சாராய கடை அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆவேசமடைந்த பொதுமக்கள் மது பாட்டில்களை நொறுக்கினர். புதுவை முதலியார்பேட்டையில் குடியிருப்பு பகுதியில் சாராய கடை அமைக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவதுடன் குறிப்பாக பெண்கள் நடமாட முடியாத நிலைமை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்பட்ட சாராய கடையால் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் வியாழக்கிழமை காலை ஒன்று கூடினர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் சாராய கடையில் இருந்து சாராய பாட்டில்கள் மற்றும் சாராய கேன்களை உடைத்து தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினர். இதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், தாசில்தார் ரமேஷ் ஆகியோர் பொதுமக்களை சமாதானப்படுத்தினர். பிரச்சனைக்குரிய சாராய கடை அகற்றப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டதை அடுத்த மக்கள் கலைந்து சென்றனர். இருப்பினும் இன்னும் ஒரு வாரத்திற்குள் குடியிருப்பு பகுதியில் உள்ள சாராய கடை அகற்றப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று எச்சரித்துள்ளனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை துவங்கி இருப்பதால் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மழை துவங்கியது. இதுபோன்ற சூழ்நிலையில் தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை பகுதி முதல் ஆந்திர கடற்கரை பகுதியில் பரவி இருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது குமரி கடல் முதல் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி வரை நீடிப்பதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நீடிப்பதால் வியாழக்கிழமை அன்று காலை பள்ளி சென்ற மாணவ மாணவியர் மழையில் நனைந்தபடி சென்றனர். இதேபோன்று அலுவலகம் சென்ற ஊழியர்களும் மழையில் நனைந்து அவதிப்பட்டனர். புதுவை கல்வித்துறையில் நடத்தப்பட்ட சுற்றுச்சூழல் நண்பன் என்ற கருத்தரங்கில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுவை கல்வித்துறையின் சுற்றுச்சூழல் பிரிவு, தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மையம் ஆகியவை இணைந்து சுற்றுச்சூழல் நண்பன் என்ற தலைப்பில் ஆசிரியர்களுக்கான கருத்தரங்கினை நடத்தியது. 4 பிரிவாக 2 நாட்கள் நடைபெற இருக்கும் கருத்தரங்கிற்கு மாநில பயிற்சி மைய சிறப்பு பணி அலுவலர் கிருஷ்ணன் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு சுற்றுச்சூழல் கல்வி மையத்தின் பொறுப்பு விஞ்ஞானி ராம்ஜி ஆசிரியர்கள் மாணவர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டிய செயல் திட்டங்கள், சிறப்பாக செயல்படும் பள்ளி, 10,000 ரூபாய் பரிசும், தேசிய அளவில் தேர்வு செய்யப்பட்டால் தென்னாப்பிரிக்கா செல்ல வாய்ப்பினையும் அறிவித்தார். இதன் பின்னர் பயிற்சியில் பங்கேற்ற ஆசிரியர்களுக்கு கையேடுகள் வழங்கப்பட்டன.
புதுவை முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவிலில் நடைபெற்ற பவித்திர உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டையில் அமைந்துள்ள வன்னிய பெருமாள் கோவிலில் சீனிவாச பெருமாளுக்கு பவித்திர உற்சவம் 3 தினங்கள் நடைபெற இருக்கிறது. வியாழக்கிழமை காலை 91 ஆராதன பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து பூர்ணாகதி சாற்று முறையும் நடைபெற்றது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு பெருமாளை தரிசிப்பதால் ஒரு ஆண்டு முழுவதும் தரிசித்த பலன்கள் வருவதுடன் நவகிரக தோஷங்களை நீக்கி செல்வ வளம் சேர்வதுடன் அமைதி மன நிறைவு தரும் என கோவில் தனி அதிகாரி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கார்த்திகை மாதம் துவங்கியதால் மாலை அணிந்து விரதம் துவக்கினர் ஐயப்ப பக்தர்கள். அதிகாலையில் கோவிலில் ஒலிக்கும் சரண கோஷம். அவதூறு பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை. கோவிலுக்கு சொந்தமான இடம் என்று நிரூபித்தால் அரசியலை விட்டு விலகுவதாக ஜான்குமார் பதிலடி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு up to 35% ஆஃப் ஆன் எக்ஸ்சேஞ்ச். பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக்டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக்டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும் உண்டு. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சில்க்ஸ் தந்தது வண்ண கோலம். பொன்னின் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சில்க்ஸிலே. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சில்க்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம்சில்க்ஸ் பாண்டிச்சேரி. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சில்க்ஸ் தந்தது வண்ண கோலம். பொன்னின் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சில்க்ஸிலே. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சில்க்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம்சில்க்ஸ் பாண்டிச்சேரி. தங்க கனவுகள் கனவுகள் மங்கை கனவுகள் எல்லாமே நிறைவேறும் இங்கே. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே. அழகான தங்கம்
செய்திகள் தொடர்கின்றன. 10ஆம் வகுப்பு தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் சிக்கி டிஸ்மிஸ் செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கல்யாண சுந்தரம் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் வருகிற 25ஆம் தேதி விசாரணைக்கு வர இருப்பதால் கைது நடவடிக்கையில் இருந்து தப்ப அவர் தொடர்ந்து தலைமறைவாகவே உள்ளார். திண்டிவனம் தாகூர் மெட்ரிக் பள்ளியில் கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தனி தேர்வில் அமைச்சர் கல்யாண சுந்தரம் ஆள்மாறாட்டம் செய்ததாக 8 பிரிவுகளில் திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் முன்ஜாமீன் வழங்கும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் கல்யாண சுந்தரம் மனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து அவரை கைது செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இதுபோன்ற சூழ்நிலையில் திண்டிவனம் 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி ஜெயராஜ் தாக்கல் செய்த மனுவினை விசாரித்த நீதிபதி பிரகாஷ் இது தொடர்பான விசாரணையை வருகிற நவம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் கல்யாண சுந்தரத்தின் முன்ஜாமீன் மனு செவ்வாய்க்கிழமை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். தற்போது உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற முன்னாள் அமைச்சர் கல்யாண சுந்தரம் தாக்கல் செய்யப்பட்ட மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிற 25ஆம் தேதிக்கு விசாரணைக்கு வர இருப்பதால் கைது நடவடிக்கையில் இருந்து தப்ப கல்யாண சுந்தரம் தொடர்ந்து தலைமறைவாக உள்ளார். இருப்பினும் அவரை கைது செய்ய வேண்டும் என்பதில் தமிழக போலீசார் உறுதியாக உள்ளனர். காரைக்கால் கடலில் மீன் பிடிக்க சென்று காணாமல் போனதால் அவர்களின் குடும்பத்திற்கு நிவாரண தொகையாக தலா 2 லட்சம் ரூபாயினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். காரைக்காலை சேர்ந்த செல்வமணி, பழனி முருகன் ஆகியோர் கடந்த 31ஆம் தேதி கடலில் மீன் பிடிக்க சென்ற போது காணாமல் போயினர். இதனால் அவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மீனவ பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இதன்படி சட்டசபை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் மீனவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயினை முதல்வர் ரங்கசாமி புதன்கிழமை வழங்கினார். அப்போது வேளாண் துறை அமைச்சர் சந்திரகாசு, உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், எம்எல்ஏக்கள் சிவா, திருமுருகன் மற்றும் மீனவ பஞ்சாயத்தார் உடன் இருந்தனர். கார்த்திகை மாதம் வியாழக்கிழமை துவங்கியதை முன்னிட்டு ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து தங்கள் விரதத்தை துவக்கினர். சாமியே சரணம் ஐயப்பா, இது போன்ற வார்த்தைகளை உச்சரிக்கும் ஐயப்ப பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தின் போது மாலை அணிந்து விரதம் இருந்து வருகின்றனர். இதன்படி வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் துவங்கியதால் ஐயப்ப கோவில்கள் மற்றும் பல்வேறு கோவில்களில் பக்தர்கள் மாலை அணிந்து தங்கள் விரதங்களை துவக்கினர். கார்த்திகை மாதம் வியாழக்கிழமை துவங்கியதை முன்னிட்டு புதுவையின் அனைத்து பகுதிகளிலும் சரண கோஷம் எழுந்துவிட்டது. ஐயப்ப பக்தர்களின் விரதம் துவங்கியிருப்பதால் நேரு வீதிகளில் உள்ள கடைகளில் ருத்ராட்ச மாலைகள், வேட்டி துண்டுகள் விற்பனை அதிகரித்துள்ளது. கார்த்திகை மாதத்தின் முதல் நாளில் மாலை போடாதவர்கள் இந்த வாரத்திற்குள் மாலை போட முடிவெடுத்து அதற்கான தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தன் மீது அவதூறு பரப்பி வரும் அரசியல்வாதிகள் மீது வழக்கு தொடருவேன் என்று புதுவை நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவர் ஜான்குமார் எச்சரித்துள்ளார். அதை அவர் கோயிலுக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டு அவர் நீதிமன்றத்தில் மட்டும் ப்ரூஃப் பண்ணிட்டாருன்னா, ஏதாவது ஒன்று கோயிலுக்கு சொந்தமான இடம்னா ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அறநிலையத்துறையில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அறநிலையத்தில் பட்டா இருக்கும், ஈவன் பட்டாவது இருக்கும், எல்லாமே என் பேரில் இருக்குது, சொல்தா பேர்லேருந்து நான் வாங்கியிருக்கிறேன், எப்படி என்னால் தாக்கலாம். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நெல்லித்தோப்பு திருவள்ளுவர் சாலையில் ஒரு இடத்தை முறையாக பத்திரப்பதிவு செய்து வாங்கி பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் போது அப்பகுதியை சேர்ந்த மக்கள் அங்கிருக்கும் ஆலமரத்தை வழிபாடு செய்ய விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும், இதன்படி 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 350 சதுர அடி நிலத்தை தாராள மனத்துடன் விட்டுக் கொடுத்தேன் என்றார். இதற்கான அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பாராட்டு விழா நடத்த இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் தன் மீது கொண்டுள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சம்பந்தப்பட்ட இடம் கோவிலுக்கு சொந்தமானது என்று பொய் குற்றச்சாட்டு கூறி வருவதாக தெரிவித்த ஜான்குமார், பொதுநல வாழ்வில் நேர்மையை கடைபிடித்து கண்ணியத்துடன் வாழ்ந்து வரும் தன் மீது இனிமேலும் அவதூறு பரப்பும் அரசியல்வாதிகள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவேன் எனவும், நான் வாங்கிய இடம் கோவிலுக்கு சொந்தமானது என்று நிரூபித்தால் அரசியல் பணியை விட்டு விலக தயார் என்று சவால் விட்டுள்ளார். சென்னையில் அண்ணா நூலகம் இடமாற்றம் செய்யப்படுவதை கண்டித்து புதுவையில் முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் அண்ணா நூலகம் இடமாற்றம் செய்யப்படுவதை கண்டித்தும் தற்போதுள்ள இடத்திலேயே நூலகம் இயங்க வலியுறுத்தியும்
புதுவையில் முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினர் புதன்கிழமையன்று மாலை தலைமை தபால் நிலையம் எதிரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் பரசுராமன் தலைமை தாங்க செயலாளர் அன்புமணி கண்டன தீர்மானம் நிறைவேற்றினார். இதில் கவிஞர் மன்னர் மன்னன், தமிழ் மல்லன், பஞ்சாங்கம், சீனு ராமச்சந்திரன் உட்பட பல்வேறு தமிழ் அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் கனவிலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்கர் செட். மேலும் எல்சிடி, எல்இடி, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோதாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. செய்திகள் தொடர்கின்றன. கோனேரி ராமசாமி எழுதிய சக்தி சதக மூல நூலினை முதல்வர் ரங்கசாமியிடம் வழங்கி வாழ்த்து பெற்றார்.
புதுவையை சேர்ந்த கோனேரி ராமசாமி 100 விருத்த பாடல்களை சக்தி சதகம் என்ற நூலாக எழுதி முடித்துள்ளதால் அதன் மூல நூலை முதல்வர் ரங்கசாமியிடம் வழங்கி வாழ்த்து பெற்றார். கலை மாமணி விருது பெற்றுள்ள கோனேரி ராமசாமி கடந்த 5 மாதமாக தமிழகத்தின் பல்வேறு சக்தி கோவில்களுக்கு சென்று அம்மனை வழிபட்டு மூலஸ்தானத்தில் நின்றபடி பாடல்களை பாடி வந்தார். 10 பதிகம் அடங்கிய சக்தி சதகம் என்ற நூலில் 100 பாடல்கள் எழுதப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பிற்கு அகில இந்திய அளவில் பொது நுழைவுத் தேர்வு நடத்துவதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் புதுவை அரசு தன்னை ஒரு வாதியாக சேர்க்க வேண்டும் என்று மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் ராஜ்பவன் பாலா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவ படிப்பிற்கு அகில இந்திய அளவில் பொது நுழைவுத் தேர்வு நடத்த எதிர்ப்பு தொடரப்பட்ட வழக்கில் புதுவை அரசும் ஒரு வாதியாக தன்னை சேர்த்து தடையாணை பெற வேண்டும் என்றும், தமிழ்நாடு எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் மாணவர்களின் நலன் கருதி ஏற்கனவே நடைமுறையில் இருந்த முறையை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையில் இருந்து 24 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டம். உடனடியாக வேலை வழங்கும்படி வலியுறுத்தல். முதலியார்பேட்டையில் குடியிருப்பில் சாராய கடை. மது பாட்டில்களை உடைத்தெறிந்த பொதுமக்கள் புதுவை கடலூர் சாலையில் மறியல் போராட்டம். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. தமிழகம் மற்றும் புதுவையில் 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்ற அறிவிப்பால் மக்கள் அச்சம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.